அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதற்கு முந்தைய பதிவில் வள்ளலார் பெருமைகள் என்கின்ற தலைப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த சேனலை பற்றி உங்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இந்த சேனலில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், வள்ளல் பெருமானாரின் பெருமைகள் என்று ஒரே வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. வள்ளல் பெருமானாரின் பெருமைகள் என்பது வள்ளல் பெருமானாரின் ஜனனம் துவங்கி வள்ளல் பெருமானார் மரணமிலா பெருவாழ்வு பெற்றதில் தொடங்கி இறைநிலை அறிந்து அம்மையமாதல் என்கின்ற நிலை வரையில் நாம் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் பெருமானாரின் அருட்பாக்களை நீங்கள் ஆழ்ந்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அது என்ன உண்மை என்று கேட்டால், பெருமானாரை பொறுத்தவரை ஒரு திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய கிளைமேக்ஸை முதல்ல சொல்லிடுவாங்க பெருமானார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படிலாம் அடைகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஒட்டுமொத்த அருட்பாவையும் திரட்டி ஒரே ஒரு பாட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் மகாதேவ மாலை என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான பாடல். இந்த ஒரு பாடல் ஒட்டுமொத்த அருட்பாவிற்கும் சான்றாக இருக்கும். அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெருமானார் மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்றே கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி களையகற்றி கருவியலாமக கலற்றி மாயை விட்டகன்று கருமபல போதம் யாவும் விடுத்தொழித்து சகசமல வீக்கம் நீக்கி சுட்டகன்று நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே அப்படின்னு பெருமானார் மகாதேவ மாலையில சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாங்க பெருமானார்னா, எவர் ஒருவரை இறைவன் சூழ்ந்து நின்று கலந்து அவர்களையே சிவமாக மாற்றுவார்கள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, பெருமானார் எந்த நிலையை பெற்றாங்களோ அந்த நிலையை பெருமானார் மகாதேவ மாலையில சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தைகள், வெறும் ஒரு வார்த்தைகள்ல பெருமானார் அடுக்கிட்டே போயிடுவாங்க. அது என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மட்டகன்ற நெடுங்காலம். மட்டகன்றனா அளவு இப்படின்னு குறிப்பிட முடியாத, அளவு இப்படின்னு குறிப்பிட முடியாத நெடுங்காலம் மனதால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராதென்றே. இறைவன் யாருக்கு வரமாட்டான் அப்படிங்கிறத முதல் 2 வரியில பெருமான் சொல்றாங்க. நீண்ட நெடுங்காலம், எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, உங்கள் மனதால் இறைவனை ஜெபித்தாலும் உங்கள் வாக்கால் இறைவனை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும், பேசிக்கொண்டிருந்துன்னு கூட பெருமான் சொல்லலை, புலம்பிடினும் சொல்லியிருக்கிறாங்க. புலம்புறாங்கன்னு சொல்றாங்க. நான் எப்பவுமே இறைவனை பத்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்பவுமே இறைவனைப்பாவே தாங்க இருக்கிறேன், அப்படியெல்லாம் இருந்தா அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா பெருமான் சொல்றாங்க, வாராதென்றே. அவர்களுக்கெல்லாம் இறைவன் வரமாட்டானாம். நீங்க மனசால நினைச்சுக்கிட்டே இருந்தா இறைவன் வந்துட மாட்டான், நீங்க வாக்கால பேசிக்கிட்டே இருந்தாலும் இறைவன் வந்துட மாட்டான். யாருக்கு வருவான்னா, கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி. கட்டகன்ற, கட்டுனா என்னங்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா, பந்தக்கட்டு. திருமணம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கட்டு உருவாகுது. அதாவது அவருக்கு ஒரு கால் கட்டு போடுப்பா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதைத்தான் பெருமான் சொல்றாங்க, கட்டகன்ற
மெய்யறிவோர் உண்மையான அறிவை தெரிந்தவர்கள் பந்தம் என்கின்ற நெறியை விட்டு விலகி விடுவார்கள். கட்டகன்ற மெய்யறிவோர் உண்மையான அறிவுடையவர்கள் பந்தம் எனும் சுழலுக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, அடுத்து பெருமான் சொல்றாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரணம் நீக்கி. எதுங்க கரணம்? நம்ம ஃபுல்லாவே எப்படி செயல்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 கரணங்களை வச்சுதான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கரணங்களை விட்டு நீங்க வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற நிலைகளில் இருந்து நீங்கி கலையகற்றி, கலைனா மூச்சு காத்துங்க. இப்ப கலையகற்றின்னு சொன்ன உடனே நிறைய பேர் இந்த பாடலுக்கு பொருள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மூச்சு பயிற்சி எடுக்கணும்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, மூச்சு பயிற்சி செய்யலாம் பெருமான் சொல்லலை. மூச்சு பயிற்சி செஞ்சா நம்ம உடம்பு கஷ்டப்படும் பெருமானாருக்கு தெரியும். சன்மார்க்கத்துல தவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான தவங்க. இந்த உடம்ப வருத்தம் அடையாத தவம். அப்போ மூச்சு எப்போ நிற்கும்? மூச்சு பயிற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ மூச்சு எப்போ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனசு எப்போ சும்மா நிற்குதோ அப்போ மூச்சு நின்றுடுங்க. அதனால தான் பெருமானார் முதல்லையே கரணம் நீக்கின்னு சொன்னாங்க. இந்த மனசை நீங்க சும்மா ஆக்கிட்டீங்கன்னா மூச்சு அதன் இயல்பில் நின்றுவிடும். கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி. கருவிங்கிறது என்ன? நம்முடைய இந்திரியங்கள் தாங்க கருவி. என்னென்ன கருவி நமக்கு இந்திரியங்கள் இருக்கு? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 இந்திரியங்களையும் கலற்றி தூக்கி ஓரமா போட்டுடுங்கிறார் பெருமானார். இந்திரியங்களை கலற்றி மாயை விட்டகன்று. மாயைனா என்னங்க? நம்முடைய மயக்கம், நம்முடைய ஆசை, அதுதான் மாயை. அந்த மாயையை விட்டு அகன்று கருமமல போதம் யாவும் விடுத்தொழித்து. நாம் செய்த கர்ம வினைகளாலும் நமக்கு இருக்கக்கூடிய மலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மலங்களை எல்லாம் விடுத்து ஒழித்து முழுமையா ஒழிச்சுடணுங்கிறாங்க பெருமானார். விடுத்து ஒழித்து சகசமல வீக்கம் நீக்கி. அந்த மலங்களை தான் சொல்றாங்க பெருமானார். நம்ம இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் வீக்கம் நீக்கி சுட்டகன்று நிற்க. சுட்டகன்று இது எல்லாத்தையும் செஞ்சிட்டாலும் நம்ம உடம்ப பெருமானார் சுட சொல்றாங்க. எதாலங்க இந்த உடம்ப சுடுவீங்க? இந்த உடம்பு மண்ணான தேகம்தான். இந்த மண்ணான தேகத்தை தவம் அப்படிங்கிற கனலால நீங்க சுட்டீங்கன்னா, சுட்டகன்று நிற்க, அத்தவத்தால சுட்டு நீங்க நின்றீங்கன்னா அவங்களத்தான் இறைவன் என்ன பண்ணுவானா, அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே அப்படின்னு இறைவனை பத்தி சொல்றாங்க. அப்ப இறைவனை அடையணும்னா ஒட்டுமொத்த அற்பாவை கூட நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு பாட்டு படிச்சீங்கன்னா போகும். இந்த பாட்டுல என்னெல்லாம் பெருமாள் சொல்றாங்க, நீங்க உட்காந்து சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, இறைவனை பத்தி சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்கப்பா. அதனாலெல்லாம் இறைவனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய பந்தத்தை விட்டு வெளியில வாங்க, உண்மையான அறிவை பெற்றுக்குங்க, கரணத்தை நீக்கிக்குங்க, மூச்சை நிறுத்துங்க, இந்திரியங்களை ஒழிச்சிடுங்க, மயக்கத்திலேருந்து வெளியில வந்துடுங்க, மலங்கிற வாசனையிலிருந்து வெளியில வந்துடுங்க, தவத்தால இந்த உடம்ப சுடுங்க. அப்படி சுட்டிங்கன்னா என்ன ஆகுங்க? நம்மை இறைவன் சூழ்ந்து கலந்து எப்பவுமே வெளியே போக மாட்டாங்க. நம்ம பெருமானாருக்கு அதுதான் நடந்தது. நம்ம பெருமானார் என்ன பண்ணாங்க? இது எதையுமே பண்ணல. புருவ மத்தியில தவம் பண்ணாங்க, இறைவன் மேல பக்தியோட இருந்தாங்க, ஒழுக்கத்தோடு இருந்தாங்க. பெருமானாரிடம் இந்த தயவு, கருணை, ஜீவகாருண்யம் இதோட இருந்தாங்க. பெருமானார் 12 வயதில் தவம் துவங்கி தருமச்சாலையில் முடிந்த வரைக்கும் தவம் பண்ணாங்க. பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றாங்க. அது மட்டும் இல்ல, இறைவனுடைய நிலையை அறிந்து இறைவனாகவே மாறிட்டாங்க. இதுதாங்க பெருமானார் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அருட்பா நமக்கான பாடல். இது ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கிளைமேக்ஸை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு, இது முதல்ங்கிறதுனால நாம எதை நோக்கி பயணம் பண்ண போறோங்கிறத நான் இந்த பாடல் மூலம் உங்களுக்கு சொல்லிட்டேன். வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல் என்ன செய்ய போகுதுன்னு நீங்க இனிமே பார்த்தீங்கன்னா, இதை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம், பெருமான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை எப்படியெல்லாம் செய்ய போறோம், அதற்கான பயிற்சிகள் என்ன, அதற்கான அருட்பா பாடல்கள் என்ன, இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க நாம தொடர்ந்து பயனளிப்போம்.
வள்ளல் பெருமானாரோடு சேர்ந்து பயணிப்போம். ஏன்னா இந்த பயணத்தில் நான் மட்டும் உங்கள் கூட இருக்க போகிறது இல்லைங்க, நம்ம ஐயா உங்கள் கூட இருக்க போகிறாங்க. நாம் ஐயா கூட சேர்ந்து தான் இந்த பயணத்தை பண்ண போகிறோம். இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் வள்ளலார் பெருமைகள் என்று இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அதே போல் ஒரு தம்ஸ்அப் இருக்கும், அந்த தம்ஸ்அப்பையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வள்ளலார் பெருமைகளை பற்றிய உங்களுக்கு செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். பெருமான் பெற்ற பெருநிலையை நாம் பெறுவோம். எப்போவும் அன்போடு இருப்போம், கருணையோடு இருப்போம், மரணத்தை ஜெயிப்போம். வள்ளல் பெருமானார் சொல்ல வந்த செய்து காட்டிய சுத்த சன்மார்க்கத்தில் எப்போவும் சந்தோஷமா இருப்போங்க. எதிரற்ற சுகத்தில் இருக்கலாம். சன்மார்க்கத்துடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது, எப்போவுமே இறைவனுடைய நிலையை நோக்கி நாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாங்க. அந்த பயணம் ஒரு அற்புதமான பயணம். இது நம் வள்ளல் பெருமானாரோடு சேர்ந்து நாம் செய்ய போகிற பயணம். ஏன்னா வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் என்றும் நமக்கு துணையாக இருப்போம்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. வேற யாருமே சொன்னது இல்லைங்க. வந்தவங்களாம் அவங்கவுங்க அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. பெருமான் மட்டும்தான் என்னைக்குமே நமக்கு துணையாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. பெருமான் துணை இருக்க நமக்கு வேற என்னங்க வேணும்? வள்ளல் பெருமான் துணையோடு பயணம் செய்வோம். வள்ளலார் பெருமைகள் என்கின்ற அந்த பேரின்பத்தை பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். நன்றி, வந்தனம். ராமலிங்க அபயம்.